இருந்தத யாரு அண்ணே அண்ணன் செல்வண்ணே ஊர் சொல்லுங்க. சித்திரவரங்க எம்.எஸ். செல்வன் அவர்கள் ரூபாய் 501 அன்பு உள்ளங்கள் நன்றி. நீ தான் வணக்கம். சும்மா ஆறு நிமிதா அறிவு சூடு சொரண இருக்காயா வாயில விட்டு ஆட்டுறா போனா இல்ல ஒண்ணா கொடுத்துறா இன்னும் வரல. என்ன சாமி எங்கிட்ட செலவெழுத்து விட்டுறாங்களுக்கு பாவம் தூங்கணும். அடுத்தவங்க சொத்து நமக்கு வேண்டானே. நம்ம காசு நமக்கு இருந்தா தயவு செய்து எடுத்தவங்க கொடுத்துருங்க. அதெல்லாம் ஒண்ணா கொடுத்துருவா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணா கொடுத்துருவா. யாரு நீ என்கிட்ட பிரச்சனை என்ன பண்ணுவ என்ன பண்ணுவன்ற சரி பொம்பளை பிள்ளை ஆயிருச்சே நம்ம சுரண்ட பிடான்னு இருக்கேன். நானும் ஆம்பளை பிள்ளை கட்டுக்கிட்டு ஏறுறா மரியாதையா பேச பாத்துக்கமா. நீங்க மரியாதை நடக்க கத்துக்கங்க. போடாங்கடா வாடாங்கடா ஏறிக்கிட்டு தள்ளுற முடியுது தள்ளுற என்ன பண்ணுவ என்ன பண்ணு கேக்குறேன். என்ன பண்ணுவேன் மிரட்டியா உருட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயந்தால இந்த உருட்டுக்குலாம் பயந்தால அனிதா கீழ போடு. எப்ப நான் எடுக்க சொல்றேனோ அப்பதான் எடுக்கணும். ஆமா நீ எடுக்க சொல்லல எடுக்கணும். நான் எப்போ வைக்க சொல்றேனோ அப்பதான் வைக்கணும். எதன்ற நீ எப்போ வைக்கல நான் ரெடி. ஏய் நீ எது வாய பாரு. நீங்க வைக்க சொல்லல வச்சிருவேன். எதன்ற ஏதோ வைக்கலாம் சரி. ஹலோ நீங்க எப்ப எடுத்துக்கு வரீங்களோ அப்ப நான் எடுத்துறேன். டேய் உனக்கு அறிவு இருக்கா முத? யாருக்கு? பொம்பளை பிள்ளை எதை கையை எடுக்க சொல்றேனோ நீந்தாமா பையன்ட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கரு பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்க. ஆம்பளை மாதிரி நடக்க. நான் சரியாதே நான் சரியா நடந்து வந்திருக்கேன். அம்மா வந்து ஆய் போன அரட்ட போடு. அரட்ட கூட என்கிட்ட மிரட்ட கூடாதுன்றே. போடுற வல்ல பொட்டி கலண்டு போடுற பொட்டி விழுந்து நிமிர பாத்துக்க. நாலு பக்கம் நரம்பத்து நடுவரம்ப சொறி நாலு பக்கம் நரம்பத்து நைட் 1 மணிக்கு மேல சன் டிவி நான் பாப்பேன். கேடிவி பாப்பேன் பாத்துக்கங்க. என்னது எல்லாரும் ரெண்டே புடி திருப்பி மூணே புடிச்சு அமிக்கி விட பாத்துக்க. பூந்துக்கு ஏந்து விட்ட பையன் லட்டுக்கு ஏமாந்தோனே. அங்க பக்கடாக்கு பர்த்தி தோசிக்கு தொன்னாந்தோனே. உங்களுக்கு நோண்டி அந்த பணியாரத்துல ஏமாந்தோனே. அக்கடாக்கு அக்கா புரோட்டாவுக்கு ஏமாந்தோனே. சரி உனக்கு தான் என்ன நினைக்கிறே இந்த மாடு காலைக்கு தெரியுதோ உண்மை. சரி நம்ம எதுவும் செய்யப்படாதுன்னு சரி என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்ன பண்ணுவ உள்ள கையை விடு அதேதான். சுரண்டாடா குண்டியா நீ ஆம்பளை தானே இல்ல புள்ள நெஞ்ச பிடிச்சி இழுக்குது. நீ என்ன நீ ஆம்பளையா நீ பொம்பளையா? என்ன செய்யணும்? நீ நெஞ்ச பிடிச்சி அழிக்க அப்படியே டவுசர் எல்லாம் பிடிச்சி இழுக்குது. என்ன செய்யணும்? நீயும் பிடிச்சி இழு. உன் பேச்சு மாதிரி மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏன் அவர் ஆம்பளை இல்லையா? அப்போ தள்ளுறான்னு சொல்லுவேன் நான் தள்ளுவேன். நீ போய் சங்கத்துல போய் ரிப்போர்ட் கொடுப்பேன். நான் 5000 தெண்டமா கட்டணும். தேவையாது சம்பாரிச்சா கட்ட வேண்டியதானயா? சம்பாதிச்சா கட்டுவாங்க. அது போய் ஆகிட்டு பிள்ளை கட்டினா ரைட்டு. சங்காதுக்கு நம்ம ஏன் கட்டணும்? ஏன் கட்டுறா? வேலை நான் பாக்குறேன். சும்மா உனக்கு தான் ஆயி ஓயி அப்படின்னு தலையில ஏறி அடிச்ச மாதிரி பேசாத. தம்பி கார்த்தி அவர்களே, இது என்னோட இடம். என்ன தொம்பி வைக்கிற? உன்னோட கூட போடா. விடுமா என்ன விடு? அதான் உடுத்து வந்திருக்கேன். சும்மா அப்படி பிடிப்பியா? நல்லா இருக்காது. இந்த காத்துக்கு நல்லா இருக்கு. இப்படி இருந்தா நமக்கு நல்லா இருக்கு. லேடிஸ் இல்ல அப்படி குண்டு மணி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா அதுக்கெல்லாம் நம்ம எப்படி எல்லாம் நீக்கிற கறந்து சரியா பண்ணுவேன். நம்ம எல்லாம் சும்மா அவுட் ஆப். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நீங்க நினைக்கிற பொம்பளை நான் இல்லங்க. என்னங்க எப்பவுமே ஆண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. எப்பவுமே நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்காத. நான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நீ அடிக்க இரியா. இப்ப நம்ம ஊர்ல நாடகம் நடந்துட்டு இருக்கு. சரி முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்துருக்கோம்? யாருக்கு? ஆண்கள் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆமா. கண்ணை முடிச்சு நல்லா பாரியா. ஆமா. பெண்கள் எங்க உட்கார்ந்திருக்காங்க? அங்க இருக்காங்க. பின் பக்கம் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்துருக்கோம்? அது நீ நினைக்கிறதே தவறு. ஏன்? ஆண் வர்க்கம்லாம் முன்னால இருக்காங்கன்னா அவங்க விடிய வர பார்ப்பாங்க. அவங்க அப்படி இல்லை. ஏன்? 12:45 எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன் 12:45 என்ன வேலை? அது வேலை இருக்கு. வீட்டுல இட்லி அவிக்கணும். 12:45 பாத்திரம் கழுவணும். எந்த ஊர்ல 12:45 இட்லி அவிக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது? அப்படியே போய் படுத்துக்கிட்டு நாளைக்கு மதியம் 12:45. இப்ப யாரு வெள்ளம் எந்திரிச்சு யாரு இட்லி வைக்கிறா? நீங்க நினைக்கிற தப்பு. சரி ஆண்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்து பெண்கள்லாம் பாதுகாப்பா உட்கார்ந்துருக்கான். யாரு? நீங்க நினைக்கிற தப்பு. ஆமா பாதுகாப்புனாலும் பாதுகாப்பு கொடுக்குற யாரு? நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு பெண்கள் போகவே மாட்டாங்க. சரி விடியற வரைக்கும் உட்கார்ந்து பாப்பாங்க. அம்மா அவங்க இருந்து பாப்பாங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற யாரு? நாங்க தான் பாதுகாப்பு
எங்கன்னு நீங்க பாதுகாப்பு? ஆமா, எல்லா வகையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்காது இந்த ஆண்கள் தான். நினைக்கிறதான் தப்பு. நாங்க தான் எல்லா வேலையும் இப்ப நாங்க தான் பார்க்க ஆரம்பிச்சோம். யாரு சொன்னது? வீட்டு வேலையில இருந்து, வெளியில வேலை கடைகண்ணிக்கு வேலைக்கு போறதுல இருந்து, சரி, காய்கறி வாங்குறதுல இருந்து, சரி, அனைத்து வேலையுமே பெண்கள் தான் பாத்துட்டு இருக்காங்க. அம்மா நாங்களும் எல்லா வேலையும் தான் நாங்க பாக்குறோம். இப்ப ஒரு பேச்சு கேட்டுக்கங்க. திண்டுக்கல் ராஜன் மாமா இருக்காங்களே, இப்ப நாடகத்துக்கு வந்துட்டாங்க. வீட்டுல உள்ள வேலை அனைத்து வேலையும் பாக்குறது யாரு? எங்க அத்தை தான் பாக்குறாங்க. சரி, இல்லன்னு சொல்லு. ஆமா, அவங்க தான் பாப்பாங்க. இப்ப தம்பி மணிகண்டன் வந்திருக்காப்ல, இங்க நாடகத்துக்கு வந்துட்டாங்க. வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாக்குறது யாரு? அந்த அத்தாச்சி தான் வேலை பார்ப்பாங்க. அத்தாச்சி தான் வேலை பாக்குறாங்க. அந்த அண்ணன் போய் அங்கே படுத்துறாரு, அக்கா அத்தாச்சி தான் வேலை பார்ப்பாங்க. அண்ணன் படுத்துறாரு, அத்தாச்சி வேலை பார்ப்பாங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? டேய் நீ நாடாது போய் தூங்கிடுவே. அப்ப உண்மையிலுமே அதான் நடக்குதா? டேய் நீ நாடாது போய் தூங்கிடுவாங்கடா. நீ என்கிட்ட நின்னு பாத்துருக்க. டேய் நான் யதார்த்தமா சொல்றேன்டா. சரி, அவங்க அப்படி அண்ணன் மோகன்தாசன் எடுத்துக்க. சரி, வீட்டுல போய் தூங்கிடுவாப்புல. வீட்டுல போய் தூங்கிடுவாப்புல. சரி, எல்லா வேலையும் வீட்டுக்காரங்க தான் பாக்குறாங்க. ஆமா, அப்ப வந்து பெண்கள் அதிக முக்கியத்துவமே. நாங்க அப்படி சொல்லாத. நீங்க வேலை ஆக்குறேன்னு சொல்லிட்டு இங்க நீங்க வீட்டுல இருந்து நீங்க என்ன பெரிய பொருளா வேலை வைப்பீங்க? சோறு ஆச்சுவியோ, குழம்பு வைப்பீங்க, இல்லைன்னா டீ வைப்பீங்க, இல்லைன்னா துணிமணியை துவைச்சு போடுவீங்க. புரிஞ்சு அப்படி இல்ல. அந்த காசு கட்டணும், இந்த காசு கட்டணும், வீடு கட்டணும், வைக்கணும். அவன் காலையில 6 மணிக்கு கிளம்புறான். போயிட்டு அவன் நைட்டு 10 மணி வரை அவன் படுற வாடு அவனுக்கு. நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வரையிலும் நிதானமா வர்றது இல்ல. அந்த மூத்திரத்தை குடிச்சுட்டு ரோட்டை அளந்து பார்த்துட்டு தான் வர்றது. ஆம்பளை குடிக்கிறவன் மட்டும் சொல்லாத. ஆம்பளை குடிக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். கிடையவே கிடையாது. புருஷன்கார வேலைக்கு போயிட்டாருன்னா வர்ற புருஷனை வாங்குங்க, உட்காருங்க, பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு கால் கையை அமைக்கி விட்டு சாப்பிடுறது மரியாதை. நீ புரிஞ்சு அங்க இருந்து வரணும். சோறா திம்ப, உலைய வைக்க அப்படின்னு ஆம்பளை குடிக்கிற மட்டும் எங்களை மட்டும் நீங்க நினைக்கிறது தப்பு. எவ்வளவு குடும்பத்துல சரி ஆண்கள் தண்ணி அடிக்காம குடும்பத்தை கட்டுக்கோப்பா பாத்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க பாப்பா. நிறைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கியா? இதுக்கு பெண்கள் எல்லாம் கிளம்பி ஏன் எங்களை சுட்டி காட்டுறீங்க? அப்படி சொல்லாத. இப்ப ராஜேந்திர மாமா வீட்டுல அவர் தண்ணியே அடிக்கிறது கிடையாது. அவர் குடும்பத்தை வச்சு ஓட்டலையா? மோகன்தாசன் தண்ணி பழக்கமே கிடையாது. முகம் வேர்த்து இருக்கு. அது தண்ணி குடிச்சிருக்காப்ல. இப்ப எந்த ஒரு கட்டப்பட பெண்களுக்கு அப்ப வந்து பெண்கள் தான் காரணம்ன்றீங்களா? அம்மா நீங்க தான் காரணம். ஒரு ஆண் வந்து தண்ணி அடிக்கணும், அதுக்கு பெண்களுக்கு காரணமே கிடையாது. எந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்த பொம்பளையாளுங்க புருஷனை தண்ணி குடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? ஒண்ணு எந்த நேரம் தாலி கட்டி கூட்டி வரல மைச்சர்காரர் பாட்டு போடுவாரு. எப்படி? மணமகளே வா வா, மாமியாளுக்கு மறந்து வச்சு கொள்ளவா, குணமகளே வா வா, மறந்து கொடுத்து நீ கொள்ளவா. நீ அடி எடுத்து வைக்கிற ஒண்ணு குடும்பம் தனியா போயிடும், இல்ல மாமியா மண்டையா போட்டு இல்ல மறந்த குடிச்சிடும். நீங்க இவ்வளவு ஒண்ணு சரி போயிடல. இந்த இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, சொல்லுங்க உன் பேச்சுக்கா நான் பேசுறேன். சொல்லுங்க இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குற ஆளை மட்டும் கேளு. அதான் கை தூக்குங்கதா. மாமியாலும் மருமகளும் நாங்க ஒண்ணா உட்காந்து நாடகம் நம்ம ஊர்ல இரியா கை தூக்குன்னு சொன்னா ஒரு அக்கா 2 கையையும் தூக்கு. ஏய் இரியா, உங்களுக்கு 2 மாமியார் போலையா? அக்கா கை தூக்குங்கக்கா, கை தூக்கு. அங்க வரதுல வாய்ப்புல ராஜா, வாய்ப்புல. ஏய் கை தூக்குறா, உங்களுக்கு கண்ணு தெரியல. வாய்ப்புல ராஜா, அதெல்லாம் சும்மா. மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. ஒரு மரியாதை. ஏன்னா மாமியார் பக்கத்துல மருமக உட்கார கூடாதுன்னு ஒரு மரியாதை. மரியாதை இல்ல. என்னதான் இருந்தாலும் மாமியார் இல்லையா, மருமக பக்கத்துல மாமியார் உட்கார கூடாது ஒரு மரியாதைக்காக. மரியாதை இல்ல. இந்த முண்டை இன்னுமா இருக்கா சாகாம? இவ பக்கத்துல அம்மா உட்கா என்ன மயிருக்கு உட்காரணும். யாருக்கோ சா வருது. நேற்றுலாம் ஒரு அக்கா பசில அடிபட்டு சாத்து. ஐயோ, அவங்க எல்லாம் சாகுறாங்க. நீ எல்லாம் இன்னும் இருக்க. யார கேக்குற? மருமக கேக்குற மாமியால என்ன சொல்றாங்க? நீனும் செத்துரு அப்படின்னு அர்த்தம். எங்க ஆம்பளையால் அப்படி இல்லை. என்ன செய்வாங்க? மாமனும் மருமனும் ஒரு புல்லு வாங்குவேன், புல்லா தண்ணி அடிப்பேன், ஒரே பொம்பளை மல்லு கட்டுவேன். என்னது ஒரே பொம்பளை மல்லு கட்டானா? ஏன் பங்காளி அப்படித்தான். ஏ இரியா, தண்ணி வாங்க சரக்கு வாங்குன்னு சொல்றீங்க. ஆமா, அது பேர் என்ன? தண்ணிய புல்லா போட்டு. என்ன புல்லா? ஆமா, அத வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு புல்லு வாங்கி சாப்பிடுவா 2 பேரும் ஆளு கலந்து சாப்பிட்டு ஒரே பொம்பளையே. ஏன் பங்காளி அப்படித்தான். ஏ மானங்கிட்ட குடும்பமா இருக்கீங்க. ஆமா, வண்டி இருந்தா டிரைவர் இருக்கத்தான் செய்யுமே. ஏயா வண்டி இருந்தா டிரைவர் இருக்கணும்யா. ஆமா, அதுக்கு யாருன்னு வரைமுறை தெரியாம ஒரே ஒரு கார் இருக்கு. சரி, கார் ஓட்டணுமா லைட் போடணும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய வண்டி ஓடணும், பேட்ச் போடணும். அதுக்கான ஒரு பெரிய வண்டி ஒண்ணா ஹெவி போடணும். ஓஹோ, அது மாதிரி தான் ஒரு வண்டிக்கு ஒரு டிரைவர். அட டிரைவர் இருந்துட்டு போறாரியா? அதுக்கு நீ ஏன் இப்படி
அப்படி இல்ல, எங்க ஆண்கள் ஒற்றுமையே வேற, நீங்க நினைக்கிற ஒற்றுமை வேற. பெண்கள் இரியா, பெண்கள் மாதிரி இந்த உலகத்துல யாருமே ஒற்றுமை முடியாதியா. யார் சொன்னது? உண்மையாலுமே உங்க ஒரு இடத்துக்கு எங்க போனாலும் சரி 4 பெண்கள் சேர்ந்துதான் போவாங்க, தனிப்பட்ட முறையில் போகவே மாட்டாங்க. நீ ஓம் பேச்சுக்க நான் பேசுவாரு. சொல்லுங்க. உங்க பெண்கள் வந்து இப்ப எங்க ஆண் வர்க்கம் போனா ஒரு ஆளத்தை போவாங்க. அப்படி எதுவும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எதுவும் கட்டி கட்டி சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. உங்க வர்க்கம் அப்படி இல்லை. ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். ஒற்றுமை. பைப்புல தண்ணி பிடிக்கல, குடம் மட்டும் இடிக்கட்டும். ஒன்னே தெரியாடி இந்த ஊரு பிரசிடண்ட் நீ தான் வச்சிருந்தேன். இந்த ஊரு பிரசிடண்ட் நான் இங்கே வச்சிருந்தேன். கிழக்கோட பைக்கில் ஏறி போனேன், காரைக்குடியில டவுன்ல நான் பார்த்தேன். இரியா ஓ பேச்சு அப்படின்னு மண்டை உள்ளவரை வர பேசும். இந்த ஊரு பிரசிடண்ட் நான் இங்கே வச்சிருந்தேன். பேச்சுக்கு சொல்றேன். எங்க ஆண் வர்க்கம்லாம் அப்படி இல்லை. ஆயி ஓயி குத்துறேன் வெட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை வேலையை முடிச்சிருவேன். உங்க வர்க்கத்துல ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்க. தங்கராஜ் பொண்டாட்டிய முனியராசு வச்சிருக்கோம்னு இப்ப சொல்லு. விடிய முன்னே சிங்கப்பூர், சீனா, துபாய் போயிடும். ஏன் பங்காளி அப்படி இல்லை. அம்புன்னு பொறுமையின் பொக்கிஷம். ஒரு விஷயத்தை சொன்னோம்னா 1.5 வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன ஒண்ணு, ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங், அந்த கட்டிங் எப்ப சாப்பிடுவீங்க? கட்டிங்க காட்டிலும் ஒரு கட்டிங் கூட போயிடுச்சுன்னா முனிராஜ் பொண்டாட்டி நான் தண்டை வச்சுக்கணும், நாங்களா வாய் விட்டு மாட்டிக்கிறோம். இதுதான் எங்க வர்க்கம். என்னதான் இருந்தாலும் நாங்க ஆம்பளை எல்லா வயலும் பொறுமையானவங்க. என்னதான் இருந்தாலும் பெண்கள் மாதிரி முடியாதியா. என்ன முடியாது? கட்டுன மனைவி 2 நாளைக்கு அவ அம்மா வீட்டுக்கு போயிரட்டும், குடும்பத்தை உங்களால வச்சு ஓட்ட முடியுமா? யாரு? நான் தான் கேக்குறேன். நீ வேற. கட்டுன பொண்டாட்டி 2 நாளைக்கு போயிட்டுமே அம்மா வீட்டுக்கு. நீ வேற. 2 நாள் என்ன போறது? அம்மால அப்படின்னைக்கு தான் காசு நல்லா கூட கொடுத்து 500 ரூபா கொடுத்து போ, 2 நாள்ல வரக்கூடாது, 1 வாரம் கழிச்சு வா, 2 நாள்ல வந்தா நல்லா தெரியாது. அம்மா வீட்டுக்கு போறேன், நல்ல கட்டு வாங்கிட்டு போ, நல்ல கட்டு வாங்கிட்டு போகணும். 1 வாரம் கழிச்சு கூட வா. இப்போதைக்கு தோது இருந்தா அங்கே கூட இருண்டு கூட வா. ஏன் அப்படி? இம்முசியை தாங்க முடியாம இருண்டு கூட வா அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த புரிஞ்ச பொண்டாட்டியை கூட்டிட்டு தெரியும், வாமா வா வா அப்படின்னு. நீ வேற. அவன் யாரை விட்டுச்சு, அவன் படுற வேதனை அவனுக்கு தான் தெரியும். இன்னும் சொல்ல முடியாம தெரியும். சகல நீ அப்பெல்லாம் ரொம்ப வேதனை இருக்கியாடா. அம்மா வீட்டுக்கு போனா தானே. அதே சங்கத்திலே படுத்து கிடக்குறியாடா. சங்கத்திலே பாத்ரூம் பேத்து தொலைஞ்சாங்க. இப்ப பாத்ரூமுக்கு என்ன செய்ய? படுத்து கிடக்குறேன் பீ போல பித்து கொண்டு வச்சு. ஆனா வேலுக்குன்னு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சண்டா ஒரு பாத்ரூம் வச்சு விட்டாது அம்புட்டு. நம்மால சங்கத்துல 1 ஆள் 2 ஆள் தான் படுத்து கிடக்கேன் பாவம். இந்த டைவர் எல்லாம் பித்து கொண்டு வச்சுக்கிறேன். இப்படி வெளியே இருக்க போய் இடம் தெரியாம படுற சித்திர அடி சிவி சிறுக்கரத்து, சிவி சிறுக்கரத்து, அடி சிங்காரி பொட்டு வைத்து, சிங்காரி பொட்டு வைத்து, அம்மா வாமா அம்மா வாமா அம்மா வாமா வாமா அம்மா வாமா வாமா, நீ ஒரு தடவை வாமா, நீ ஒரு தடவை எங்கன்னு கேக்குறேன். எங்க கூப்பிடுவாங்க இந்த நேரம்? எங்க கூப்பிடுவாங்க? உங்களை மட்டும் வந்து என்ன பண்றது? 12 மணிக்கு காங்கிரீட் போடதான் கூப்பிடுவாங்க. காங்கிரீட் போட போறீங்களா? அரிய கட்ட புள்ள குட்ட புள்ள கிளப்பு கருகமாணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாணி போட்ட புள்ள. கிரேட் என்ட்ரி தலைவா, தலைவா. பழுப்பே இல்ல முட்டை பழுப்பா. அது ஏன்னா விறகு கட்டிட்டு வர மாதிரியே வர. குண்டு பழுப்பு உள்ள வச்சிருக்கேன். குண்டு பழுப்பு இல்ல, குண்டு பழுப்பு உள்ள வச்சிருக்கேன். அதானே கேட்டேன். உங்களுக்கு பழுப்பு வேணுமா? யாருக்கு? அக்கா உங்களுக்கு வேணுமா பழுப்பு? அண்ணே அண்ணே குண்டு பழுப்பு எனக்கு வேண்டாம், இந்த நீலமான பழுப்பு. உங்களுக்கு இந்த பழுப்பு மட்டும் பார்த்தாலே, உங்களுக்கு இந்த நீலம் மட்டுமா பார்த்தா? என்ன அந்த நீலம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நீலமா வேணுமா? அண்ணே அண்ணே வந்தது வந்தியே, ஒரு 4 பல்பு கொடுத்துட்டு போங்க. என்ன பல்பு ஏரியா கனெக்ஷன் எங்கடா கொடுப்ப? நீ பாட்டுல புள்ளைய கொண்டு வராடா ராஸ்கல். என்னடா பிளக் லைன் எங்க ஓடுப்பாங்க? அங்க சொன்னனே, அங்க போய் சொருவன அந்த அதுறாங்களா? அதுல சொருவனா? டேய் அங்க சொருவடா. லூசு பாலா இருக்கா? அங்க சொருவன. என்ன ஆளை குடிக்குற ஒரு பப்புனு பல்பு விக்கிற ஆளு எதிலே சொருவ சொல்லி குடிக்குற? ஏய் உனக்கு யார் இருக்கா முத? எத்தனை பிளக் இருக்கு சொருவடா. பல்பு இருக்குல அப்புறம் ஏதாவது இருக்கான்றீங்க. இல்லங்க எதிலே சொருவுறது எதுங்க? சொருகிறது ஓட்ட. இது நான் வயறு மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. சரி அங்க சொருகிறதுக்கு அங்க வந்திருக்கேன் பாருங்க சுவிட்ச் பாக்ஸ். சுவிட்ச் பாக்ஸ் அப்படியே சொருகுனா தம்பி நீங்க சுவிட்ச் பாக்ஸ்ல சொருவ வந்த மாதிரி தெரியல. நீங்க ஏதோ
ஏதோ போர் போட வந்த மாதிரி தெரியுது. இல்ல நீங்க கொண்டு போங்க, எனக்கு தர மாதிரி தெரியல. நீங்க வேணா என்ன கொடுக்க என்ன போயிட்டாங்க. அடி கட்டு கலைய வில்ல, அடி கட்டு கலைய வில்ல, காலமெல்லாம் தூக்கம் இல்ல. அம்மா கண்டுதானே கடிச்சிருச்சே, இங்க போய் கடிச்சிருச்சே, இங்க கடிச்சிருச்சு. கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே, உன்னதினால போறேன் நானே, உண்மைதானே உன்னை கண்டு ரசிக்கணுமா. கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே, காதலியே பொன்மணிய பூங்குயிலே, உன்னால போறேன் சொன்னா கேக்குறியாடா? லயனை கொண்டாந்து இந்தியா சொல்லுகிற வேண்டாம். அந்த பிள்ளைகள சொன்னா கூட லைட் எரி தொழில் பண்ணிட்டு டேய் இருடா, என்னமோ அண்ணன் என்னமோ சொல்ல வருதுடா. உன்னை ஏதோ கருப்புல தள்ளுறாடா. வாடா, நீ சரியான அம்மன், இங்க வாடா பாப்பா. வா. ஏ தலைவா, தலைவா ஏண்டா ஓடுற? சும்மா எதுக்கா அழுகாத விடு. சரி அழுகாத விடு. யார் அது? விடு, நம்ம அதுதானே. விடு. ஐயோ இப்ப வந்த இருந்து கிழங்கு கேத்துறாடா. அழுதா கொஞ்சம் குனிதா. நானும் எத்தனை டான்ஸா பார்த்துருக்கேன்டா. குஞ்சு குடிக்கிற டான்ஸ் இன்னைக்கு விடுமா. அது நீ வரலான்னு சொல்லியிருந்தா கொண்டு வந்திருப்பேன், பிரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். இங்க பிரிட்ஜர்ல பிரிட்ஜுக்குள்ளயா? பொறுமசாமி அந்த இதுதான் அது. அண்ணே ராகத்தோட பாடுறாப்புலண்ணே சகல. வாய் அப்படி வைக்காத, எனக்கு வேற மாதிரி நோக்கமாகுது. கனங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா. கொதிக்குது, அது கொதிக்குது, குக்கர்ல கொதிக்குது. இதுல கொதிக்கணும். சரி சும்மா எரிச்சல கலப்பப்படாத மருதமணி. பக்கத்துல பாம்பு போட்டு பொம்பளை போட்டு வாடா. ஐயோ போயிட்டானே. கனங்கத்தா மீன் வாங்கி போல மீன் வாங்க பொறுமசாமி பொறுமையா அடிச்சுக்காதியப்பா. ஏ அடிச்சுக்காதியாடே. நீ ஏன்டா அழுகுற? அவன் மேலதான்டா நீ படுத்திருக்க. அவன் மேலதான்டா நீ உட்கார்ந்துருக்க. நீ ஏன்டா அழுகுற? சகல கனங் எந்திரா. பொம்பளை புள்ள வந்து பூ மாறிடா. பூ அண்ணே சொல்ல எப்படிண்ணே அது? ஆமா 15 ரூபாய் 500 ரூபாய் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டையில வைக்கணும். இந்த பொண்ணு
டேய் சகல இது ஏதோ அண்ணனை சொல்ல விட்றா. டேய் சொல்லட்டும்டா. அண்ணே பூவை கொண்டையில வைக்கணும். டேய் சொல்ல விட்றா. ஏ பாகான ஏ ஆலமரோ நல்ல வேலை இன்னைக்கு நான் சட்டி போடுங்க. ஏ 6 மணி பயலடா கொடூரமா. 6 மணி பயலடா கொடூரமா. அப்பொண்ணு இப்பொண்ணு 4 பேரும் சேர்ந்து நாங்க 4 பேர் இருக்கிறது 3 பேர் தானேயா? 3 பேர் தானே. மருதமணி பயலடா கொடூரமா. 200 ரூபா அன்பு அண்ணன் செல்வம் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் மருதமணி பயல்களுக்கும் நன்றி. நல்ல வணக்கம். இப்போ ஒன்று அப்பா ஒன்று அப்பமா அண்ணே அண்ணே என் டிரைவர் செல்ல யாரும் எட்டு விட்டாங்க. காலையில் வண்டி ஓட்ட மாட்டான்னு சம்பளமே அவ்வளோதான். பாவம்ண்ணே யார் எடுத்திருந்தாலும் கொடுத்துருக்கேன்னு. மருதமணிக்கு மட்டும் யாராவது கொடுத்தீங்கன்னா பாத்துக்கங்க. ஏ செல்லம்மா அதைத்தான் சொல்றேன். யாராவது தயவு கதை எடுத்திருந்தா ஏன்டா நம்ம ஊரை நம்மளே அதிகப்படுத்தக்கூடாது. போகிற ஊருக்கெல்லாம் போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த ஊருக்கு போனால் செல்ல எடுத்துட்டு விட்டாங்கன்னு சொல்லி நாடக நடிகர் ஊருக்கெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா தயவு செய்து யாரா இருந்தாலும் கொண்டப்பா. காளிதாசு பயலுக 400 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மியா. காளிதாசு பயலுகளா கொடூரமா. இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு காலையில விழுந்து காளிதாசு பயலடா கொடூரமா. செல்வண்ணு எங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபா. செல்வண்ணு எங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபா அன்பளிப்பு. அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி இருந்த வணக்கம். நன்றி நன்றி. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கிய காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன். பொம்பளை அடிக்க மாப்பிள வேற ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு எடுப்பா இருக்கான். பொம்பளை ஆடுறானா என்ன நடத்திருக்க? சொல்லு சொல்லு சொல்லு. ஞாபகப்படுத்திட்டாரு. சரி சொல்லு. ஆனா இவ்வளவு கூடத்துல உன்னை பத்தி இந்த ஏரியாவில் இது வரைக்கும் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. சரி சொல்லுயா சொல்லு. உன்னோட பெருமை யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா உன்னோட பெருமை உனக்கே தெரியாதுண்ணே. அனிதா என்ன அனிதா காட்டிலையும் உன் பெருமை சொல்லணும்னே. சொல்லு சொல்லு. ஆனா அனிதா காட்டிலும் உனக்கு சூப்பர்ண்ணே. என்னதியா முகமா வயிறா கொதிக்குது ஏன் கொதிக்குத? குக்கரில் கொதிக்குது மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி கரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்சு குறுக்க வந்து பொலம் சொல்லிடுவேன். தலைவன்டா. தலைவேல மாடு காலைக்கு தெரியுது. உரி 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 அடி சட்டுன்னு சட்டுன்னு கிளம்பி வாடி சங்கதி வெட்டுக்கொள்ள. பாடுங்க பாடுங்க பாடுங்க. அண்ணே நீ பாடுனே நம்ம பாட்டு பாடுனே. நம்ம பாட்டு பாடவா? பாடுங்கண்ணே பாடுங்கண்ணே. அண்ணே நல்லா கிரீன் ஏத்து விடு. என்னது என்னண்ணே எத்தனை என்னவோ சொல்லுவீங்களடா. மைக்கு ஏத்த தெரியுமா தெரியாது. கிரீன் சொல்லுவீங்களடா. ஊம்பர் வைன ஊம்பர். அண்ணே அதுலண்ணே ஊப்பர்ண்ணே. நல்லா ஏத்தி விடுண்ணே. நல்லா பிடிச்சிக்கிட்டு திருகு. அனுதா கொஞ்சம் குனிதா. அப்பா உன்ட கட்டை இருக்குல்ல. இந்த மருதமணி பயலுகளா ஏன்டா தம்பி இப்படி இருக்கீங்க? மருதமணி பயலுகளா. மருதமணிக்கு ஒண்ணுமே இல்லடா ஏன்டாடல. அதுகளை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே எங்க 2 பேத்துக்கு உயிர்னு சொன்னா இதுகளே என்ன பார்த்தா தாய் குலங்கள் தான். உண்மை.
தாய் குளங்கள் சொல்லிடுறாங்க இப்ப கூடத்திலே போய் என்னன்னு மருதமணி காத்திராஜா போடுங்கண்டு கூடத்துக்கு முதல்ல தாய் குளங்கள் போக மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அங்க கூட முக்கியத்துவம் யார் கொடுக்கறது? எங்களுக்கு தாய் குளம் தான். உண்மையிலேயே அவங்க காலடிக்கலாம் நாங்க தரணும் சொல்லணும் தரணும் சொல்லணும். உண்மை உண்மை. இளைஞர்கள் உட்காந்து நாடகம் பார்க்க எங்க பாத்துருக்காங்க? எங்க கொஞ்ச நாளா பாத்துருக்கோமா? இளைஞர்கள் அண்ணே அன்பளிப்பு தயவு செய்து யாரும் கொடுக்க வேணான்னு விழா கமிட்டியாளர் சொல்றாங்கண்ணே. சொல்லுங்க சாகல சாகல நீங்க மைக்ல சொல்லுங்க சாகல. கொடுக்காதீங்க சொல்றே கேளுங்க கொடுக்க சொல்றே கொடுக்காதீங்கப்பா வேணாப்பா. காலங்காய பாடு ரெண்டு இல்லைன்னா ஒன்னு தொடவாம ஓம் பந்தலன்னா வாயம். பசமுள்ள பாண்டியரு பசமுள்ள பாண்டியரு தேவையாது ஒரு ஓட்டம் கட்டி பிடிச்சுக்கிறேன். பொம்பளை பிள்ளைய போய் கட்டி பிடிப்பாங்களா? லவ் பண்ணுங்க தம்பி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி இம்மா தும் நீ கீததாயி தம்பி. தம்பி நீங்க உட்காரியா கொஞ்ச நேரம். தும் சே பியார் கர்த்தே அப்படின்னா என்ன தெரியுமா? அப்பனா என்ன? வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிருவாராம். இந்த வேலைய காங்கிரட் போடுறது சடார் மடார் ஒரு நாளைக்கு 2 தடவையா என்ன வேலை? காங்கிரட் போடுறது. ஆமா கீத கீத. அதனால உங்களை காதல் பண்ணாங்க. காதல் தெரியுமா? தானா கல்ல பால தோய்ப்பா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்தது என்ன சொல்லம்மா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்தது என்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மந்தார பூவில் வந்த தேரே தேரே அடி அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே அடி அஞ்சுகமே அடி ரஞ்சிதமே. கண்ணுல பால ஊத்த போட்டு வச்ச பல்வர பார்த்தா அது சுதியேறுது அடியாத்தா அது சுரப்பாடுது. என்னடா தூத்துக்குடி முத்தெடுத்து போட்டு வச்ச பல்வர பார்த்தா அது சுதியேறுது அடியாத்தா அது சுரப்பாடுது. தூத்துக்குடி சாரை ஏற்றி வச்ச தாரே அது முழுசாகத்தா பக்கவாரே அந்த பொழுதாகத்தா. உன்விரல் பட்டது பட்டது என்னவோ பல்லு பல்லு விரல் பட்டது பட்டது என்னவோ
ஈடேறும் மெதுவாகத்தான் கண்ணுல பால உத்தவன் நம்மா 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 நெஞ்சில பால வார்த்தை என்ன சொல்லம்மா கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லிச்சி நேரில் வந்து நடை போட்டது நெஞ்சில் வந்து எடை போட்டது தாம்பூலம் தான் போடாமல் பாய்ச்சி வந்த பச்சைக்கு தோளில் வந்து சுரம்பாடுது பார்த்து அது சுகம் மேலத்தை கொட்டணும் கொட்டணும் தாலியை கட்டணும் கட்டணும் கொட்டணும் தாலியே கட்டணும் கட்டணும் ராசாத்தி எனக்காகத்தான் இந்த ராசாவு உனக்காகத்தான் கண்ணுல பால ஜாடியே கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா அம்மா கண்ணம்மா அம்மா நெஞ்சில பால வார்த்ததன் சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்து மானே மானே பூவில் வந்து தேனே தேனே அடியஞ்சுகமே அடிரஞ்சிதமே அடிரஞ்சுகமே அடிரஞ்சிதமே இழப்பு. கண்ணுல பால உத்தவன் கண்ணம்மா கண்ணம்மா அம்மா பால வார்த்தவன் சொல்லம்மா உங்களை பார்க்கணும் இந்த காது மறி கொழுந்தி ஈ மல்லிகை பூவி மாமமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லி மறி கொழுந்தி ஈ மல்லிகை பூவி மறி கொழுந்தி ஏ மல்லிகைப்பூவே மாமமைய பிடிக்கலையா சொல்லு சொல்லி ஓ பஞ்சவர வழியிலையா கண்ணிலே இந்த மாமமைய பிடிக்கலையா சொல்லு சொல்லி ஓ பஞ்சவர வழியிலையா வந்து நில்லு மறி கொழுந்தி நட்ட நடுராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது புருஷனும் தூக்கிருச்சு உன்னை நீயும் சேரும்போது நட்ட நடுராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது புருஷனும் தூக்கிருச்சு உன்னை நீயும் சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி ஒரு போகும்போது தாமர புனியும் எந்தன் மார்போடு சாய்போது உன்னை சேர என்னால் முடியுமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா நான் பூவேடித்து வைக்கணும் பின்னாலே வைக்கிற போ சொத்தனும் தன்னாலே ஏ மச்சான் மச்சான் ஏ மல்லிகை வச்சா
போக்குதடி மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமமைய குடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்சவர வழியிலையா இந்த மாமமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்சவர வழியிலையா வந்து நில்லு வந்து நில்லு வந்து இப்படித்தான் நம்ம